முதல் இன்சிடென்ட் வந்து இந்த சிட்டிலேயே பெரிய மால்ல இந்த லைஃப் ஸ்டைல் மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு கடையில் கியூவில் நின்றுட்டு இருக்கேன். முன்னாடி வந்து எனக்கு முன்னாடி ஒரு அங்கிள், ஒரு 45-50 வயசு இருக்கும். அந்த அங்கிள் இப்படி நின்றுகிறார். அவர் கையில் வந்து 2 கவர் ஃபுல்லாக சாமான் இப்படி வச்சிருக்கிறார். அந்த பேக் ஃபுல்லாக 16,999 ரூபா அந்த மாதிரி ஏதோ பில் ஆயிருக்கு. அவரோட ஃபேமிலி நின்றுருக்காங்க. பின்னாடி ஃபுல்லாக கூட்டம், சைடில் கூட்டம். அந்த கவுண்டரில் இருக்கிறவங்க கேட்டாங்க, சார் ₹1 சேரிட்டிக்கு ஆட் பண்ணலாமா அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஆட் பண்ணுங்க, நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிஞ்சு இப்படி பார்க்குறாரு. அப்படியே ஒரே ₹1 தான் ஆட் பண்ண சொன்னார். அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, முத்து படத்துல ரஜினி அள்ளி கொடுப்பார்ல, அது மாதிரி நினைச்சுக்கினாரு. அவரு சுத்தி எல்லாருமே பார்த்தாரு, யாருமே ரியாக்டே பண்ணிக்கல. இந்த அங்கிள் என்ன அப்படின்னா, நம்மள நிறைய பேரோட ஒரு மென்டாலிட்டி அவர் ரெஃப்ளெக்ட் பண்றதா எனக்கு தோணுச்சு. அதாவது நம்மள நிறைய பேர் வந்து ஒரு சின்னதா ஒரு உதவி பண்ணுவோம், ரொம்ப ரொம்ப சின்னதா இந்த ₹1 கொடுக்குற விஷயம் மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம ரொம்ப நம்மளே நல்லவன் நினைச்சுப்போம். அப்படியே கட் பண்ணி முடிச்சுட்டு வந்தா ஒரு சிக்னல். அந்த சிக்னல்ல நானும் என் ஃப்ரெண்டு நின்றுட்டு இருக்கோம். பக்கத்துல வந்து ஒரு பைக்ல வந்து ஒரு அம்மா, அப்பா, ஒரு சின்ன குழந்தை, ஒரு 3-4 வயசு குழந்தை இருக்கும். அந்த சிக்னல்லே வந்து இன்னொரு சின்ன பையன், ஒரு 8-9 வயசுல ஒரு பையன் வந்து புக்கு விற்கிறான், கலரிங் புக்கு. நான் வந்து எனக்கு புக்கு தேவையில்லை, இந்த பையன் என்கிட்டையும் வரல, ஏன்னா குழந்தை இருக்கிறத பார்த்துட்டு அவன் அந்த வண்டிக்கு போனான். அந்த சின்ன குழந்தை வந்து அந்த பைக்கு கிட்ட போயிட்டு அந்த புக்கெல்லாம் காமிச்சோன்னா, அங்கே பைக்கில் இருக்கிற அந்த ஃபேமிலியோட இருக்கிற அந்த குழந்தைக்கு ஆசை வந்து, அப்பா புக்குப்பா அப்படின்னோடனே மொத்தமே ஒரு நிமிஷம் தான் அந்த சிக்னலில் வண்டி நிற்கும். அவங்க அப்பா உடனே, என்னப்பா தம்பி, என்னடா விலை என்னன்னா, சார் 3 புக்கு ₹50 அப்படின்னோன்னா, அந்த அப்பா வந்து அந்த பையன் கிட்ட பேரம் பேச ஆரம்பிச்சிட்டார். 3 4 கொடு, 5 வேணும் எனக்கு, இப்போ 5 கொடு அப்படின்ற மாதிரி பேரம் பேசுறது. டைம் போயிட்டு இருக்கு. இந்த குழந்தை வேற பைக்ல இருந்து, அப்பா புக்குப்பானா, அந்த அம்மா ஐயோ என்னடா இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிட்டு கல்யாண மாலைக்கே போலாமான்ற மாதிரி அவங்க வேற பின்னாடி உட்காந்துக்கிறாங்க. ஸோ 1 மினிட் கரெக்டாக அந்த 50 செகண்ட் அந்த சிக்னல்லாம் போகும்போது அந்த பையன், சார் 4 தரேன் சார், எனக்கு முடியாது சார், ப்ளீஸ் சார். நான் சின்ன பையன். அந்த அப்பா கடைசியில் அந்த குழந்தைகிட்ட கையில் புக் இருக்கு, அதை புடுங்கி கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டார். ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பிங் ஆயிடுச்சு. எனக்கு எதுவுமே பண்ண தெரியல. அந்த பையன்கிட்ட நான் புக்கை வாங்கிட்டு பின்னாடியே நானும் என் ஃப்ரெண்டும் பைக்கில் போயிட்டு, நாங்கள் உங்கள் குழந்தைக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட்ன்ற மாதிரி ஏதோ சொல்லி கொடுத்துட்டு போயிட்டோம். அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிட்டாரு. ஆனால் ரொம்ப உறுத்திட்டே இருந்தது. நம்மள நிறைய பேர் ஒரு 2வது வாட்டி கூட இன்னொரு சக மனுஷனை நம்ம திரும்பி பார்க்க மாட்டோம். அந்த குழந்தை நம்மளுக்கு தெரிஞ்ச குழந்தையா இருந்தா, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தையா இருந்தா அப்படி பண்ணிருப்போமா எனக்கு தெரியாது. ஒரு குழந்தை 3 புக்கு ₹50 விற்கும் போது அந்த குழந்தைகிட்ட பேரம் பேசினதே ரொம்ப, நம்ம என்ன நினைச்சுப்போம், பிச்சைக்காரங்களாம் என்கரேஜே பண்ணக்கூடாது சார், அதனாலதான் இந்தியா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னும். ஆனா ஆக்சுவலா வந்து ₹1 போறதுனால இந்தியா வேற எப்படியும் ஆக போறது இல்லை. இந்தியா மாற போறது. அந்த 3 புக்கை பேரம் பேசாம வாங்குறதுனால எதுவும் ஆயிருக்க போறது இல்லை. மீரா மேம், நீங்க பேசும்போது வந்து ஆக்சுவலா இளைஞர்களை புகழ்ந்தாங்களா இல்ல சம கலாய்ச்சாங்களான்னு தெரியல. இன்றைய இளைஞர்களுக்காங்களே செம்மையா ட்ரெஸ் பண்றாங்க, கன்றாவி ட்ரெஸ் அது அப்படின்ற மாதிரி இருந்தது. சொல்லும்போது அவனா கேக் வெட்டுறாங்க, எதுக்கு எடுத்தாலும் பார்ட்டி கொண்டாடுறாங்களேன்ற மாதிரி இருந்தது. அவங்க எங்களுக்கு வேலையே போயிடும் போல, அவனுங்களே லவ் பண்ணிக்கிறானுங்களேன்ற மாதிரி. ஆனா ஒரு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைய இளைஞர்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, நிஜமாலே ரொம்ப நல்லவங்க. போன ஜென்ரேஷன்ல, அதாவது நான் என்னோட அப்பா அம்மா உட்பட இங்க உட்கார்ந்து இருக்கிற நிறைய பேர், நம்மளுக்கு வந்து ஒரு பெருமை இருக்கும் நல்லது பண்ணும்போது. ஆனா இன்னைக்கு ஜென்ரேஷன்ல இருக்கிற பசங்க, இதே பசங்க வந்து அந்த இடத்துல இருந்தாங்கன்னா ₹200 கொடுத்துட்டு அசால்ட்டா போய் 10 புக்கு கொடுன்னுவானுங்க. அவனுக்கு வந்து அது வந்து ஒரு திரும்பி பார்க்குற 2வது வாட்டி பார்க்குற ஒரு விஷயமா கூட இருக்காது. ஏன் இதுல என்ன இருக்கு, அந்த பையன் கஷ்டப்பட்டா நான் காசு கொடுத்துட்டு போனேன், இந்த புக்கை வாங்கிட்டு போனேன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 3வது விஷயம் என்னன்னா, இதே மாதிரி ரீசெண்டா ஒரு சண்டே அன்னைக்கு பெசன்ட் நகர் பீச்ல காலைல போயிட்டு இருக்கேன். பெசன்ட் நகர் பீச்ல வந்து ஃபுல்லா பசங்கெல்லாம் டிஷர்ட் போட்டுருக்கு, ஒயிட் கலர் டிஷர்ட், சேவ் ஏதோ போட்டு ஒரு எல்லாரும் ஒரு ஸ்லோகன் போட்டு ஒரு டிஷர்ட், கையில வந்து இந்த டாக்டர் ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து வருவாங்களே, ஐ எம் சாரி மிஸ்டர் சேகர் அப்படின்ட்டு, அந்த மாதிரி கிரீன் கலர்ல ஒரு கிளவுஸ். 100 பசங்க இருந்திருப்பானுங்க. பீச் ஃபுல்லா அந்த பக்கத்துல இருந்து, அந்த கோயில்ல இருந்து இந்த பக்கம் இருக்கிற குப்பம் வரைக்கும் வந்து ஃபுல்லா அங்க இருக்கிற குப்பையெல்லாம் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போய் கிளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் பொறுக்கி அந்த பிளாக் கலர் கவர்ல போட்டு எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல வைக்கணும். ஸோ ஏதோ பீச் கிளீனிங் டிரைவ். ஸோ அங்கே உட்காந்துருக்கிற இந்த மாதிரி பசங்களாம் ஏதோ பண்ணிருக்காங்க. நானும் அந்த பசங்க, தம்பி இங்கே வாடா, அங்கே பாடுறா, இதெல்லாம் சேர்ந்து பண்ணலாண்டா, ஏதோ பண்ணி பேசிட்டு இருக்கோம். பார்த்தா அங்கே ஒரு அங்கிள் வந்தார், வாக்கிங் போறவர். கிட்டத்தட்ட பெசன்ட் நகர் பீச் கண்டுபிடிச்ச காலத்துலேருந்து வாக்கிங் போறவர். அவர் எப்படி இருந்தாருன்னா, பயங்கர நல்லா இப்படி இருந்தார். வாக்கிங் வந்து 50 வருஷமா ஒரு போறவரா இருக்கும். அங்கேயே தான் வீடு இருக்கு, எதற்கு ஆப்போசிட்ல ஏதோ 4000 ஸ்கொயர் ஃபீட்ல பங்களா, அந்த மாதிரி ஒரு அங்கிள் வேலை செஞ்சுட்டு இருக்கிற பசங்க கிட்ட வந்தார். ஹே தம்பி, அந்த பக்கம் நிறைய குப்பை இருக்கு, அதை போய் எடுனாரு. யார் இருந்தாலும் யாரோட குப்பையா அந்த பசங்க எடுக்கணும்? ஆக்சுவலா நம்ம போற பீச், நம்ம எல்லாரும் போற பீச், அதை கிளீன் பண்றது வந்து இன்னொருத்தரோட வேலை, அந்த பசங்களோட வேலை. நாங்க வந்து குப்பை வண்டி போட்டு வாக்கிங் வண்டி போறேன் அப்படின்னு நினைச்ச அந்த ஒரு அங்கிள். இது 3 கேட்டகரி ஆஃப் ஆளுங்க சொன்னேன். ஒருத்தர் ₹1 கொடுத்தாலே பெரிய விஷயமா, ஆஹா நான் எவ்வளவு நல்லவன் நினைச்சுக்கிறேன். 2வது, நம்ம கூட இருக்கிற சக மனுஷனை திரும்பி கூட பார்க்காத, சாதாரணமா அவர் குழந்தைக்கு ஐயோ, அந்த குழந்தைய அவரு கூட குழந்தைக்கு அவ்வளவு ஏக்கம் இருந்திருக்கும், கை வரைக்கும் அந்த புக்கு போயிடுச்சு. இங்க இருக்கிற குழந்தைக்கு ஐயோ நம்ம கிட்ட வாங்கிருக்கலாமேன்ற மாதிரி அந்த சிக்னல்லே பின்னாடி ஓடுது. 3வது ஆள், சமுதாயத்துல ஏதாவது நல்ல விஷயம் நடந்ததுன்னா நீங்க பண்ணுங்க, அதை எப்படி பண்ணணும்னு வேணா நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆள்.
இந்த 3 ஆளுங்களும் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் யார்கிட்ட கேட்டாலும் உடனே டப்புன்னு எடுத்தோன்னே நான் என்ன உட்பட ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாரையும் உட்பட பக்கத்துல இருக்கிறவங்களை கை காட்டுவோம். கபால்னு நான் நல்லவன், அதோ அவருதான் பயங்கர மோசமா, நம்மளுக்கு வந்து நம்ம கெட்டவன்னு ஒத்துக்கவே தோணாது. பட் ஆக்சுவல் ட்ரூத் என்ன அப்படின்னா அந்த 3 ஆளுங்களுமே நம்மக்குள்ள இருந்து ஏதோ ஒரு ஃபார்ம்ல எப்போவாது வெளில வந்திருப்பாங்க.